ஹாய் ஹலோ பசங்களா வணக்கம். நான் உங்கள் அர்ச்சனா மேம். வெல்கம் டு ஃபிசிக்ஸ் வாலா 8, 9, 10 தமிழ்நாடு. ஸோ இன்னைக்கு நம்ம குட்டி வாரியர்ஸ் பேட்சில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பேட்சை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நீ ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணனா ஜஸ்ட் உன்னோட பேட்ச் நேம் டைப் பண்ணடா. ஸோ நம்ம பேட்ச் நேம் என்னது? குட்டி வாரியர்ஸ் கிளாஸ் 8. ஸோ பேட்ச் நேம் டைப் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் கொடுங்க, போய் என்ரோல் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக என்ரோல் பண்ணணும்னா, நீ உள்ளே போனோன்னா சயின்ஸ், மேத்ஸ், இங்கிலீஷ் எல்லாத்துக்கான லெக்சர் வீடியோஸ் அண்ட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஸோ இப்போ நம்ம கிளாஸில் பார்க்குறோம்ல, இந்த பிடிஎஃப் நீ ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் எல்லாரும் லாகின் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோ அண்ட் ஈஸியாக உனக்கு எல்லா ஆக்சஸும் கிடைக்கும். ஸோ இது ஃப்ரீ தான்டா, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஈஸியான சாப்டர். ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்னா என்னது? கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் அன்குரூப் டேட்டா, குரூப் டேட்டா. இது 3 டாபிக் தான் இந்த கிளாஸில் இருக்குது. ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்டிங் வித் தி வெரி ஃபர்ஸ்ட் டாபிக். டேட்டானா என்னது? டேட்டான்றது கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்னவா வேணா இருக்கலாம். ஸோ என்னவா வேணா இருக்கலாம்னா நம்பர்ஸ், லெட்டர்ஸ், நேம்ஸ், வெயிட், ஹைட். ஸோ குரூப் ஆஃப் பீப்புள்கிட்டருந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வாங்குறது தான் டேட்டான்னு சொல்கிறோம். ஸோ எங்கள் எக்ஸாம்பிள் பாரு, ஸ்டாஃப் ஏஜ் இன் அ கம்பெனி ஆர் கிவன் ஹியர். ஸோ 27, 51, 19, 21, 46 இதுதான் நம்ம டேட்டான்னு சொல்கிறோம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் டேட்டான்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ டேட்டாவில் 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. ஃபர்ஸ்ட் பிரைமரி டேட்டா. பிரைமரி டேட்டானா என்னன்னா, நம்ம போய் ஒருத்தர்கிட்ட கேட்டு பர்சனலாக ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா கனெக்ட் பண்ணுறோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ரூமில் போயிட்டு எல்லாத்தோட ஹைட் என்னன்னு சொல்லி மெஷர் பண்ணி டீச்சர் நோட் பண்ணுறாங்க. ஸோ இது பிரைமரி டேட்டா. ஸோ இங்கே பாருங்கள், கலெக்டட் இன் பர்சன். ஸோ நம்மளா போய் கலெக்ட் பண்ணுறது பிரைமரி டேட்டா. நெக்ஸ்ட் செகண்டரி டேட்டா. சில டேட்டாஸ்லாம் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைப்ரரியில் புக்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு ஆல்ரெடி கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டேட்டாலேருந்து போய் நான் சர்ச் பண்ணி, ஓகே இந்த பிளாக்ல போனால் எனக்கு மேக்ஸ் புக்ஸ் கிடைக்கும், இங்கே சயின்ஸ் புக்ஸ் கிடைக்கும், இங்கே ஜியாகிரஃபி புக் கிடைக்கும் அப்படின்றது ஆல்ரெடி இருக்க டேட்டாலேருந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு போகிறோம்ல. ஸோ அது செகண்டரி டேட்டா. ஸோ பிரைமரி டேட்டாக்கான எக்ஸாம்பிள் வந்து சென்சஸ் இன் அ வில்லேஜ். வீடு வீடாக வந்து சென்சஸ் எடுப்பாங்களா? ஸோ இது பிரைமரி டேட்டா. செகண்டரி டேட்டா, the details of patta for a land can be get from the registration office. ஸோ லேண்டுக்கான ரெஜிஸ்டர், நம்ம லேண்டு வந்து பட்டாலாம் வாங்கி வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ சப்போஸ் நம்ம தொலைச்சிட்டோம், இல்லை அதோட நீடு இருக்குது, என்கிட்ட அதோட காப்பி இல்லைனா நம்ம போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து அதோட காப்பி ஒன்று வாங்கிக்கலாம். அதோட ஒரிஜினல் கூட அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ இது ஆல்ரெடி இருக்க ஒரு டேட்டா, ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி இருக்க டேட்டாவை நான் போய் வாங்கிக்கிறேன். இது செகண்டரி டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரைமரி டேட்டா அண்ட் செகண்டரி டேட்டா. ஓகே, நெக்ஸ்ட் ரேஞ்ச். ரேஞ்ச்னா என்னது? ஒரு செட் ஆஃப் டேட்டா கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ என்னன்னு பாருங்கள், லோயஸ்ட் வேல்யூ என்னன்னு பாருங்கள். ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம்னா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதை தான் ரேஞ்சுன்னு சொல்கிறோம். ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி லார்ஜஸ்ட் அண்ட் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் த கிவன் டேட்டா, இதை தான் ரேஞ்சுன்னு சொல்கிறோம். இங்கே ஒரு செட் ஆஃப் டேட்டா கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறதுலே பெரிய வேல்யூ என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். மேம் 5, 15, 10, 7, 20, 18. ஸோ இதில் பெரிய வேல்யூ 20 இல்லையா? ஸோ இருக்கிறதுலே லீஸ்ட் இங்கே என்னவா இருக்க முடியும்? மேம் the least one here is 5. அப்போ இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் 20க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டால், மேம் 20 minus 5 is 15. அப்போ இங்கே கொடுத்துருக்க டேட்டாக்கு ரேஞ்ச் 15. ஸோ ரேஞ்ச்னா என்னது? ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோயஸ்ட் வேல்யூ. ஸோ லார்ஜர் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இது. நெக்ஸ்ட், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக். இதுக்கு முன்னாடி பார்த்ததுல இன்ட்ரோ. ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் அப்படின்னா என்ன? So a frequency distribution table is arrangement of given data in the form of table. So data கொடுத்துருக்காங்களா, அதை டேபிளாக அரேஞ்ச் பண்ணுறது தான் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். ஓகே, ஸோ இது வந்து எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு? இப்போ இங்கே கொடுத்துருக்க டேட்டா ஒரு கம்மியான டேட்டாஸ் தான் இருக்குது. சப்போஸ் நான் இப்படி ஒரு டேட்டா கொடுக்குறேன், 2, 3, 7, 2, 5, 1, 3, 7. இப்படி ஒரு டேட்டாவில் 2 எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? மேம் 1, 2 டைம்ஸ் 2 இருக்குது, 3 2 டைம்ஸ் இருக்குது, 7 2 டைம்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இதை டேபிளாக கிரியேட் பண்ணுறது தான் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். இதை நம்ம ஆல்ரெடி லோயர் கிரேடில் இந்த ஃபார்ம் பார்த்துருக்கோம். என்னது? டேலி மார்க். மேம் டேலி மார்க் தான் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளில் நான் படிச்சிருக்கேன். நம்ம இங்கே 2 டைப்ஸ் படிப்போம். ஒன்று அன்குரூப் டேட்டாக்கு, இன்னொன்று குரூப் டேட்டாக்கு. இதுதான் கம்ப்ளீட்டாக உனக்கு இந்த சாப்டரில் இருக்க போர்ஷனே. ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள், அதையே நான் வந்து குரூப் டேட்டாக்கு எப்படி பண்ணுவேன், அன்குரூப் டேட்டாக்கு எப்படி பண்ணுவேன், இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே,
First, construction of frequency distribution table for ungrouped data. Ungrouped data na என்னன்னு பார்க்கணும்டா. So ungrouped data na என்னன்னா exact value இருக்க datas. For example, இப்போ ஒரு class roomல போய் height measure பண்றோம். Height measure பண்ணா மேம் 150 cm, 172 cm precise value கிடைக்குதா? So இதை தான் நம்ம exact data ன்னு சொல்றோம். இது whole numbers இருக்கும். So இந்த dataல உனக்கு range இருக்காது. So they cannot have a range of values. இதுதான் value ன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இதை வந்து ungrouped data ன்னு சொல்லுவோம். யூசுவலா இதை நம்ம வந்து bar graph யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம லைன் கிராஃப், பார் கிராஃப் இதெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கோம்ல. ஸோ பார் கிராஃப் யூஸ் பண்ணி இந்த அன்குரூப் டேட்டா வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கிவன் ஹியர். நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் இன் அ ஸ்கூல். இப்போ உங்கள் ஸ்கூலில் எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் கவுண்ட் சொல்லல மேம் 30 டீச்சர்ஸ், 50 டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக ஒரு கவுண்ட் இருக்கா? ஸோ இது அன்குரூப் டேட்டான்னு சொல்லுவோம். தென் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் இன் அ கேம். ஸோ ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்கான்னு கேட்டால் மேம் டோட்டலாக 14 இருக்காங்க, 11 மெம்பர்ஸ் தான் பிளே 11ல் இருக்காங்க, பட் டீமில் 14 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக வேல்யூஸ் கிடைக்குதுல. ஸோ இதை தான் நம்ம அன்குரூப் டேட்டான்னு சொல்கிறோம். எப்படி இதுக்கு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ உனக்கு 2 டாபிக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் அன்குரூப் டேட்டாக்கு, செகண்ட் ஒன் குரூப் டேட்டாக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது அன்குரூப் டேட்டாக்கு. Okay, form an ungroup frequency table for the weight of 25 students. இங்க 25 students ஓட weight கொடுத்துட்டாங்க. So tally marks ஞாபகம் இருக்கா? Okay, so tally marks யூஸ் பண்ணி தான் இங்க நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம். பாருங்க, first 15ன்ற weightல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாரு. மேம் இங்க இருக்கிறதுல 1 2 then 3. Okay, 3 members. Tally mark என்ன பண்ணுவோம் மேம்? 1 2 3 frequency 3. கரெக்டா? Tally marks ஞாபகம் இருக்கா? மேம் 1 2 3 4, fifth one I'll just cross. அப்போ இது 6. இதுதான் tally marksல யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணி தான் இங்க நான் டேபிள் கிரியேட் பண்ண போறேன். ஸோ 16 எத்தனை இருக்காங்க? 1 2 3 4, அவ்வளோதான் 4. ஸோ 1 2 3 4. எஸ், we are done. Next 18. இங்க 17 யாரும் இல்லை. ஸோ டேபிளில் நம்ம 17ன்ற டேட்டா எடுக்கல. 18 1 2 3 and that's it. 1 2 3. 20 1 2 3 4 5 5. இப்போ 5 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? 1 2 3 4 5. இன்னொரு லைன் போடக்கூடாது. இதுதான் 5க்கான ரெப்ரசன்டேஷன். ஸோ டோட்டலாக 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. தென் 24ல 1 2 members தானா? 24. Yes. And 25ல 1 2 3 4 5 6 members இருக்காங்க. So 1 2 3 4 5 6. And last one 27ல பாருங்க, 27 only 1. ரெண்டு பேர் இருக்காங்க. 27ல 2 பேர் இருக்காங்க. இங்க பாரு, 27 2 பேர். So 1 2. இப்போ இதை நீ கம்ப்ளீட் பண்ணிட்ட. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீ கரெக்டாக தான் பண்ணியிருக்கியான்னு செக் பண்ணுறதுக்கு ஆல்வேஸ் ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணிப்பாரு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 25 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 25 டேலி ஆகணும். கவுண்ட் பண்ணு. 3 + 4 7, 7 + 3 10, 10 + 5 is 15, 15 + 2 is 17, 17 + 6 is 18 19 20 21 22 23 24 25. எஸ், 25 வந்துருச்சு எனக்கு. டன்னா? அப்போ இப்போ நீ டேலி மார்க்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்க. ஏன்னா இதில் நம்ம மிஸ் பண்ணுவோம் மேம், இந்த டேட்டா வந்து அசெண்டிங்லையோ டிசெண்டிங்லையோ இல்லை. அப்போ நான் கவுண்ட் பண்ண போது மேபி இந்த 25 லாஸ்ட் டைம் 25 கொடுத்துருக்கல, மேபி நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக செக் பண்ணிக்கிறதுக்காக நீ ஃப்ரீக்வன்சியெல்லாம் ஆட் பண்ணனா இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ ஒரு அன்குரூப் டேட்டாக்கு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் வரைய சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஹோல் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா டேலி மார்க்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். கிளியரா? ஸோ இது இருக்கிறதுலே சிம்பிளான ஒன் உனக்கு அன்குரூப் டேட்டாக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ இதில் சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கடா பாருங்க. ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் தி வெயிட்ஸ். வெயிட்டோட ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. வெயிட்டோட ரேஞ்ச் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது? இருக்கிறதுலே ஹையஸ்ட் வெயிட் என்ன, லோயஸ்ட் வெயிட் என்ன, ரெண்டோட டிஃப்ரென்ஸா? ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்ட் 27, லோயஸ்ட் 15. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் என்ன வேல்யூ வருதுன்னு பாரு, அதுதான் ரேஞ்ச். ஸோ 5 and 12. So range வந்து இங்கே 12. Next, how many of the students have the highest weight in the class? So இங்கே இருக்கிறதுலே highest weight 27. இதுதான weights 27. எத்தனை students? மேம் frequency 2. அப்போ 2 students have highest weight. Next one, what is the weight to which more number of students belong to? இப்போ நீ frequency check பண்ணும். மேம் அதிகமான students
6 number of students 25 kgல இருக்காங்க. அப்போ 25 kgல நிறைய number of students இருக்காங்க. Okay? And next question, how many of them belong to least weight? மேம் இங்க இருக்கிறதுலே least weight வந்து 15. அதுல 3 members இருக்காங்க. கிளியரா? ஸோ உனக்கு டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா டேட்டால இருந்து வேல்யூ எடுக்க தெரியணும். இது பேரு டேட்டா இன்டர்ப்ஷன். ஓகே? ஓகே, இப்போ இங்க கொடுத்துருக்கிறதுல ரேஞ்ச் எப்படி ஃபைண்ட் பண்ணோம்? ஹையஸ்ட் மைனஸ் லோயஸ்ட். தென் ஒவ்வொரு டேட்டா என்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். கிளியரா? Next, construction of frequency distribution table for grouped data. So, இதுக்கு முன்னாடி ungrouped dataக்கு பார்த்தோம். இப்போ group dataக்கு பார்க்க போறோம். Group dataனா என்னன்னா range of values இருக்கும். இப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல 90 to 100 மார்க்ஸ் எடுத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் ஸோ ஒரு லீஸ்ட் பாயிண்ட் இருக்கு, ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கு. அதை தான் கிளாஸ் இன்டர்வல்னு சொல்லுவோம். அண்ட் இதுல ஒரு ரேஞ்ச் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன போது மேம் ஒவ்வொரு வேல்யூ ஹோல் வேல்யூஸ் யாரெல்லாம் 15 kg அப்படின்னு ஹேண்ட் ரைஸ் பண்ண சொன்னாங்கன்னா மேம் அது வந்து அன்குரூப் டேட்டா. குரூப் டேட்டானா ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் இருக்கு, அதை தான் குரூப் டேட்டான்னு சொல்றாங்க. ஸோ இதை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளை யூஸ்வலாக நம்ம ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஹிஸ்டோகிராம் அகைன் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல படிப்போம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. தி ஏஜ் ஆஃப் தி பீப்புள் இன் தி வில்லேஜ். ஸோ ஒரு வில்லேஜ்ல பீப்புளோட ஏஜ் என்னன்னு கேட்டால் மேம் இங்கேயும் ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் தானே கிடைக்கும். ஒரு வில்லேஜில் நிறைய பேர் இருப்பாங்க, அவ்வளோ பேர் டேட்டாவும் ஒன்றொன்னா நோட் பண்ணிட்டே இருந்தால் நிறைய எடுக்கும். அப்போது ஒரு ரேஞ்ச் சொல்லலாம். ஓகே, 50 to 60 இயர்ஸில் ஒரு 100 மெம்பர்ஸ் இருக்காங்க, 10லேருந்து ஒரு 20க்குள்ள ஒரு 50 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு ரேஞ்ச் சொல்லாமா? இவ்வளோ பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு. இதை தான் நம்ம குரூப் டேட்டான்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், ஹைட் அண்ட் தி வெயிட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் யோர் கிளாஸ். உங்கள் கிளாஸ் ரூமில் ஒரு 100 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. 100 வெயிட் செலுத்துறதுக்கு பதிலாக ரேஞ்ச் சொல்லலாம். ஓகே, யாரெல்லாம் வந்து 25 to 30க்குள்ளே இருக்கீங்க, 30லேருந்து 35க்குள்ளே இருக்கீங்க, இதை தான் நம்ம குரூப் டேட்டான்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல், இதுதான் ரொம்ப முக்கியமான டாபிக். கிளாஸ் இன்டர்வல்னா என்னது மேம்? இந்த ரேஞ்ச் சொல்றீங்கல்ல, இங்க பாரு, the range of variation is grouped into a number of classes and each group is known as class interval. CI-னாலும் கிளாஸ் இன்டர்வல்னாலும் ஒன்று தான். ஸோ இப்போ நம்ம வந்து வெயிட் சொல்லணும் மேம் 25 to 30, 30 to 35, 35 to 40. ஸோ இந்த மாதிரி எத்தனை இருக்கும்? ஒருவேளை ஹையஸ்ட் வெயிட் எனக்கு 50 தான் இருக்குன்னா நான் 50 வர வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸ் இன்டர்வலாக எழுதிட்டு வருவேனா? ஸோ அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிளாஸ் இன்டர்வலோட டிஃப்ரென்ஸ் அப்பர் லிமிட். இப்போ நான் 25 to 30 சொல்கிறேன், நெக்ஸ்ட் 30 to 35. ஸோ இது அப்பர் லிமிட், இது லோயர் லிமிட். ரெண்டோட டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, அதை கிளாஸ் சைஸ்ன்னு சொல்லுவோம். See here? ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஒரு கிளாஸ் இன்டர்வலில் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் தான் கிளாஸ் சைஸ். ஸோ என்னென்ன இப்போ லேர்ன் பண்ணியிருக்கோம்? கிளாஸ் இன்டர்வல்னா என்னது, கிளாஸ் சைஸ்னா என்னது. ஓகே ஓகே, கிளாஸ் இன்டர்வல். ஸோ கிளாஸ் இன்டர்வல் கண்டினியூஸ் சீரீஸாகவும் இருக்கலாம், இல்லை டிஸ்கண்டினியூஸ் சீரீஸாகவும் இருக்கலாம். அப்படின்னா என்னன்னா, ஸோ இப்போ ஒரு வேல்யூஸ் எடுக்கிறேன் மேம், 0 to 10, 10 to 20, 20 to 30. ஸோ இதெல்லாம் கிளாஸ் இன்டர்வல். அப்பர் லிமிட் இருக்கு, லோயர் லிமிட் இருக்கு. சாரி, அப்பர் லிமிட் இருக்கு, லோயர் லிமிட் இருக்கு. ஸோ இதெல்லாம் கிளாஸ் இன்டர்வல். இதை நான் கண்டினியூஸ்ன்னு சொல்கிறேன். எப்படி மேம்? 0 to 10 எங்கே முடியுதோ அதுலேருந்தே நெக்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ 0 to 10, 10 to 20, 20 to 30. அப்போ டிஸ்கண்டினியூஸ்னா எப்படி இருக்கும்? 0 to 10, 11 to 20, 21 to 30. அப்போ இது டிஸ்கண்டினியூஸ் மேம். இப்போ 10, 11 நெக்ஸ்ட் நம்பர் இங்கே வருது. அப்பர் லிமிட்ல இருக்கிறது ஒரு ப்ரீவியஸ் கிளாஸ்ல இருக்க கிளாஸ் இன்டர்வல்ல இருக்க அப்பர் லிமிட்டும் நெக்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல்ல இருக்க லோயர் லிமிட்டும் சேமா இருந்துச்சுன்னா அது கண்டினியூஸ் சீரீஸ். ஒருவேளை நெக்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லாட்டிக்கு கண்டினியூட்டி இல்லாமல் இருக்கு, அதை வந்து டிஸ்கண்டினியூஸ் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு கண்டினியூஸ்னா என்ன, டிஸ்கண்டினியூஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. டேபிள் கிரியேட் பண்ண போது என்ன யூஸ் பண்ணுவோம், எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ கண்டினியூஸ்னா ஒரு கிளாஸ் இன்டர்வல்ல இருக்க அப்பர் லிமிட்டும் நெக்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல்ல இருக்க லோயர் லிமிட்டும் சேம் வேல்யூவா இருக்கும். டிஸ்கண்டினியூஸ்னா அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே ஓகே, ஸோ இன்க்ளூசிவ் சீரீஸ், எக்ஸ்க்ளூசிவ் சீரீஸ் இப்போ நம்ம பார்த்ததே தான். டிஸ்கண்டினியூஸ் சீரீஸ் அண்ட் கண்டினியூஸ் சீரீஸ் பார்த்தோம்ல, அதுக்கான நேம் தான். இன்க்ளூசிவ் சீரீஸ்னா மேம் டிஸ்கண்டினியூஸ் சீரீஸ்ல என்ன சொன்னீங்க நீங்க? எதில் முடியுதோ அதில் ஆரம்பிக்காது. அந்த மாதிரி டைப் தான் இது மேம். 11 to 20, 21 to 30, 31 to 40, 41 to 50. ஸோ இந்த டேட்டாவில் 11, 20 ரெண்டுமே இன்க்ளூடட் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏன்னா மேம் 11 to 20, 11ல ஆரம்பிச்சு 20 வரைக்கும், 21ல ஆரம்பிச்சு 30 வரைக்கும், 31ல ஆரம்பிச்சு 40 வரைக்கும். அப்போ இந்த கிளாஸ் இன்டர்வல்ல 11ம் இருக்கு, 20யும் இருக்கு.
அப்போ ஒருவேளை கண்டினியூஸா இருந்தா டே கண்டினியூஸ்ல பாருங்க 10 to 15 நெக்ஸ்ட் 15 to 20 ஓகே இப்போ நான் ஒரு கிளாஸ்ல வந்து ஒருத்தவங்களோட வெயிட் 15ன்னு சொல்லிட்டேன் அவங்கள இந்த கிளாஸ் இன்டர்வல்ல இன்க்ளூட் பண்ணுவியா இல்லை இந்த கிளாஸ் இன்டர்வல்ல இன்க்ளூட் பண்ணுவியா அந்த கன்ஃபியூஷன் வரும்ல ஸோ அதை தான் நம்ம எக்ஸ்க்ளூசிவ் சீரீஸ்னு சொல்கிறோம் ஸோ எக்ஸ்க்ளூசிவ் சீரீஸ்னா என்னன்னா மேம் இந்த 10 to 15ல 10 11 12 13 14 இது வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல்ல இருக்கு 15 செகண்ட் கிளாஸ் இன்டர்வல்ல இருக்கும் ஏன்னா இது கண்டினியூஸ் இல்லையா இதுல இருக்க அப்பர் லிமிட் அதுல இன்க்ளூடா இருக்காது இங்க பாருங்க 15 is included in the class 15 to 20 whereas 20 is included into 20 to 30 மேம் 15 to 20ல 20 இருக்கே டே அப்பர் லிமிட்ல இருந்து ஐ மீன் லோயர் லிமிட்ல இருந்து அப்பர் லிமிட்டுக்கு முன்னாடி வேல்யூ வரைக்கும் தான் எடுக்கிறேன் ஏன்னா ரெண்டுத்துலயுமே 20 இருக்கு இப்போ ஒரு டேட்டா கொடுத்தா மேம் அங்கேயும் 20 இங்கேயும் 20 ரெண்டுத்துலயுமே நான் அப்போ உங்களை எடுத்துப்பேனா இல்லை ஸோ அதுதான் உனக்கு எக்ஸ்க்ளூசிவ் இன்க்ளூசிவ்னு கொடுத்துருக்காங்க ஸோ இன்க்ளூசிவ் சீரீஸ்னா டிஸ்கன்டினியூஸ் சீரீஸில் கொடுத்துருக்க டேட்டா அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரெண்டுமே இன்க்ளூட் ஆயிருக்கும் அதுக்குள்ளேயே இதே நீ கண்டினியூஸ் சீரீஸ் எடுத்தனா அப்பர் லிமிட் நெக்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல்ல இருக்கா ஸோ அங்கே தான் உனக்கு இன்க்ளூட் ஆயிருக்கும் 10 to 15னா 10 11 12 13 14 வரைக்கும் தான் அந்த கிளாஸ்ல இருக்கு 15 16 17 18 19 வரைக்கும் இந்த கிளாஸ்ல இருக்கும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல 20 இன்க்ளூட் ஆயிருக்கும் 20 21 22 23 24 வரைக்கும் 25 அதுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கும் புரியுதா சரி இதுதான் கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வல் இப்போ நீ சம் சால்வ் பண்ண போது அதாவது டேபிள் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் ஒரு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா கண்டிப்பா உனக்கு கண்டினியூஸ் சீரீஸ் தான் வேணும் அப்போ டிஸ்கண்டினியூஸ் கொடுத்தா என்ன பண்ணுறதுன்னா நம்ம டிஸ்கண்டினியூஸ் சீரீஸை கண்டினியூஸ் சீரீஸாக மாற்றுவோம் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம் எப்போவுமே ஒரு கிளாஸோட அப்பர் லிமிட்டை எடுத்துக்கோங்க அண்ட் அதோட நெக்ஸ்ட் கிளாஸோட லோயர் லிமிட் எடுத்துக்கோங்க அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணு மேம் இங்கே 21 minus 20 தட் இஸ் 1 அண்ட் கிடைக்கிற ஆன்சரோட ஹாஃப் தான் உனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர்னா என்னன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் எப்படி ஃபைண்ட் பண்ண போகிறேன் மேம் ஒரு கிளாஸ் இன்டர்வலோட அப்பர் லிமிட் அண்ட் அதோட நெக்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வலோட லோயர் லிமிட் ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணுங்க ஸோ அதுதான் உன்னோட அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் எனக்கு 0.5 1 by 2னா 0.5 தானே ஸோ இந்த 0.5 இந்த கிளாஸ் இன்டர்வல் இருக்குல்ல லோயர் கிளாஸ் இன்டர்வல்ல நீ சப்ராக்ட் பண்ணும் அப்பர்ல ஆட் பண்ணும் ஸோ 11ல இருந்து 0.5 சப்ராக்ட் பண்ணிட்டா 10.5 இங்க 20.5 ஸோ 10.5 to 20.5 ஓகே மேம் இப்படி மாத்திரம் என்ன ஆகும் நீ நெக்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வலும் பண்ண மேம் இங்க 21ல இருந்து 0.5 சப்ராக்ட் பண்ணிட்டா 20.5 இங்க 30.5 20.5 30.5 30.5 40.5 40.5 50.5 இப்போ இது கண்டினியூஸா இருக்கா மேம் எதுல முடிஞ்சதோ அதுல தான் ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் ஸோ டிஸ்கண்டினியூஸா இருந்தா எப்படி கண்டினியூஸா மாத்துறதுன்றதை தெரிஞ்சுக்கும் ஸோ எப்படி மாத்த போறோம் ஒரு கிளாஸ் இன்டர்வலோட அப்பர் லிமிட் அதுக்கு நெக்ஸ்ட் இருக்க கிளாஸ் இன்டர்வலோட லோயர் லிமிட் ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணனா அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டரை லோயர் லிமிட்ல சப்ராக்டும் அப்பர் லிமிட்ல ஆடும் பண்ணீங்கன்னா உனக்கு கண்டினியூஸ் சீரீஸ் கிடைச்சிடும் ஓகே இனிமே உனக்கு கண்டினியூஸ் சீரீஸ் இருந்தால் அப்படியே சம் கேரி அவுட் பண்ணு டிஸ்கண்டினியூஸ் இருந்தால் கண்டினியூஸாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுவோம் ஓகே ஓகே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குரூப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் ஃபார் கண்டினியூஸ் சீரீஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க கண்டினியூஸ் சீரீஸ் தான் பண்ண போகிறோம் ஓகே ஸோ த இபி பில் ஆஃப் ஈச் ஆஃப் 26 houses in a village are given below ஸோ இது ஆக்சுவலாக அன்குரூப் டேட்டாவா இதை நம்ம குரூப்டாக மாற்ற போகிறோம் எப்படி மாற்ற போகிறோம் இங்கே இருக்க டேட்டாவில் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் வேல்யூ அண்ட் லோயஸ்ட் வேல்யூ லீஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணு இருக்கிறதே ஹையஸ்ட் வேல்யூ என்னவா இருக்க போகுது ஆக்சுவலாக 120 தான் இப்போ வரைக்கும் நான் லீஸ்ட் பார்த்துருக்கேன் 170 180 எஸ் ஸோ 120 தான் லீஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் 785 790 800 ஓகே 800 தான் ஹையஸ்ட் எஸ் ஆர் நோ ஸோ ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லீஸ்ட் வேல்யூ என்ன கிடைக்கும் ஒரு ஆன்சர் மேம் இந்த ஆன்சர் எதுக்கு ஃபைண்ட் பண்ணுறோம் அதாவது ரேஞ்ச் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் ரேஞ்ச் எதுக்கு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் ரேஞ்ச் வச்சு தான் எத்தனை கிளாஸ் இன்டர்வல் வரப்போகுதுன்றதை நான் டிட்டர்மைன் பண்ண போகிறேன் ஓகேயா ஓகே ரேஞ்ச் கிடச்சிச்சு நெக்ஸ்ட் கிளாஸ் சைஸை நீ தான் சொல்ல போகிற கிளாஸ் சைஸ்னா என்னன்னு சொன்னேன் மேம் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் இதுதான் கிளாஸ்
சைஸ் கிளாஸ் இன்டர்வல்ல அப்பர் மைனஸ் லோயர் தான் கிளாஸ் சைஸ். ஸோ கிளாஸ் சைஸ் நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஹண்ட்ரட்ஸில் எடுத்துக்கிறேன், ஏன்னா எல்லா வேல்யூஸும் ஹண்ட்ரட்ஸ் தான் இருக்குது. ஸோ கிளாஸ் சைஸ் 100. ஓகே, இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? ரேஞ்ச் ஃபைண்ட் பண்ணிட்டோம், கிளாஸ் சைஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கடா. டிவைட் பண்ணால் உனக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். சி, ரேஞ்ச் ஃபைண்ட் பண்ணிட்ட, கிளாஸ் சைஸ் நம்மளா அஷ்யூம் பண்ணியிருக்கோம். நீ எந்த கிளாஸ் சைஸ் வேணால் எடுக்கலாம். நான் 100 எடுத்து அஷ்யூம் பண்ணுறேன்னா ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண போது எனக்கு 6.8 கிடைக்குது. இந்த டிவைட் பண்ணுற வேல்யூ என்ன கொடுக்கும்னா நம்பர் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல். அந்த டேபிள் கிரியேட் பண்ணுறல, அந்த டேபிளில் எத்தனை கிளாஸ் இன்டர்வல் இருக்க போகுதுன்றதை இதான் சொல்லும். 6.8ன்றது ஹோல் நம்பரா? இல்லை. அப்போ நியரஸ்ட் வேல்யூ 7 எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ 7 கிளாஸ் இன்டர்வல்ஸ் எழுதணும். எங்கே ஸ்டார்ட் பண்ணி? ஜஸ்ட் இந்த டேபிளை பாரு நீ. மேம் இதில் வேல்யூஸ் 120 தான் லீஸ்ட்னா நான் 100லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் 800 தான் ஹையஸ்ட்னா 800ல முடிஞ்சிடும். ஸோ 100 to 200. இது கண்டினியூஸ் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ 100 to 200, 200 to 300, 300 to 400, 400 to 500, 500 to 600, 600 to 700, 700 to 800. மொத்தமாக 7 கிளாஸ் இன்டர்வல் வந்துச்சா? அதை தான் நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ 100 கிளாஸ் சைஸ்ன்னு எடுத்திருந்தேன்னா உனக்கு 7 கிளாஸ் இன்டர்வல்ஸ் வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வல்ஸில் எழுதிக்கோ. கிளாஸ் இன்டர்வல் 100 to 200லேருந்து 700 to 800 வரைக்கும் எழுதியாச்சு. இப்போது போய் டேலி மார்க்ஸ் நம்ம பண்ணுவோம்ல, ஒவ்வொரு டேட்டாவாக எடுத்து பண்ணு. 100 to 200க்குள்ளே எவ்வளோ இருக்குது? இதை நோட் பண்ணிக்கோ. கண்டினியூஸ்னா 200 இங்கே இன்க்ளூடட் கிடையாது, நெக்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் தான் இன்க்ளூடட். ஸோ நீ 100லேருந்து 199 வரைக்கும் இருக்க எல்லா வேல்யூஸும் பார்க்கணும். ஸோ இங்கே 100லேருந்து 199 வரைக்கும் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது? மேம் ஃபர்ஸ்ட் 1, தென் 2, தென் அவ்வளோதான், 2 வேல்யூ தான் இருக்குது. ஸோ டேலி மார்க்கில் போயிட்டு 1, 2 ஆச்சா? 200 to 300ல மேம் 200 இங்கே இருக்குது. புரியுதா? நான் 200ன்ற வேல்யூ 100 to 200ல எடுக்கல, 200 to 300ல 200 இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ 1, 2, 3, 4, 5. anything else? இங்கே இருக்குது 6. அப்போ மொத்தமாக 6 இருக்குது. ஸோ 1, 2, 3, 4, 5, 6. எஸ், we are done with 6. நெக்ஸ்ட் 300 to 400 பார்க்கணும். ஸோ 300 to 400னா மேம் 300 ஒரு வேல்யூ இருந்ததுல்ல. ஸோ 1, 2, வேற 3, 400 எடுக்கக்கூடாது. 3, 4, 5, 6. anything else? வேறு இல்லைல்ல. ஸோ 6. 1, 2, 3, 4, 5, 6. okay, done. 400 to 500 again. 400 value இருக்கு. So we got 400 to 500. This, okay, 586. 400. anything else? yes, இது ஒரு 425. so 2 வேல்யூ இருக்கு, நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 500 to 600 பார்க்க போறோம். 500 to 600னா you will be getting this value, then this value, that's it. Other 2 values. So you will get tally mark 2, 1, 2. Here also 2. So 600 to 700, 700 to 800 find பண்ணா 3 and 4 இருக்கும். So இதுதான் உன்னோட tally mark. Okay, so நம்ம ungrouped data கொடுத்திருந்தா range and class size fix பண்ணி number of class interval create பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி continuous class intervals எழுத முடியும் உன்னால. So tally mark frequency. So table frequency table கிடைச்சிருச்சா? So this is the way to construct frequency table for continuous. Okay, discontinuous இருந்தா என்ன பண்றது? இப்பதான் adjustment factor பார்த்தோம். So இந்த data பாரு, convert the table given discontinuous into continuous series. ஏன் discontinuous? மேம் 0 to 5, 6 to 11, 12 to 17, 18 to 23 and 24 to 29. of course discontinuous தான், ஏன்னா எதுல முடியுதோ அதில் ஆரம்பிக்கல. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு கிளாஸ் இன்டர்வலோட அப்பர் லிமிட், அதுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வலோட லோயர் லிமிட், அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். 6 minus 5, 1. அப்போ 1/2 தான் உன்னோட அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர். எப்பவுமே 1/2 தான் இருக்கணும்னு இல்லடா, அப்படி மெமரைஸ் பண்ணாதீங்க. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், அதாவது ஒரு கிளாஸ் இன்டர்வலோட அப்பர் லிமிட், நெக்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வலோட லோயர் லிமிட், இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டு டிவைடட் பை 2 பண்ணு, அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டரை
லோயர் லிமிட்ல சப்ராக்ட் பண்ணும், அப்பர்ல ஆட் பண்ணும். அப்போ இந்த டேபிள் எப்படி மாறும் மேம்? கிளாஸ் இன்டர்வல். ஸோ மேம் 0லேருந்து சப்ராக்ட் பண்ணால் -0.5 ஆகிடுது. பரவாயில்ல. 5.5 நெக்ஸ்ட்டு 5.5 to 10. ஓகே, அங்கே 11 இருக்கா? ஸோ 11.5 நெக்ஸ்ட் 11.5 to 17.5 next 17.5 to 23.5 and next one 23.5 to 29 plus half 29.5. ஸோ இதுதான் உன்னோட ஃப்ரீக்வன்சி டேபிள். ஸோ கண்டினியூஸாக சேஞ்ச் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸோ ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்துருக்காங்க? அந்த வேல்யூஸ் மாறாது. 7, 10, 9, 5 and 12. 7, 10, 10, 9, 5 and 12. ஸோ ஒரு டிஸ்கண்டினியூஸ் சீரீஸ் கொடுத்துருந்தா அதை கண்டினியூஸாக எப்படி மாற்றுறதுன்றதை பார்த்துருக்கோம். ஓகே, graphical representation of data. So graphical representation of dataல again ungrouped and grouped dataக்கு different forms இருக்கு. Ungroupedல நீ ஆல்ரெடி இந்த லைன் கிராஃப், பார் கிராஃப், பிக்டோகிராஃப் உன்னோட லோயர் கிரேட்ஸில் படிச்சிருப்பேன். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பை சார்ட்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். தென் குரூப்புக்கு உனக்கு ஹிஸ்டோகிராம், ஃப்ரீக்வன்சி பாலிகன், ஃப்ரீக்வன்சி கர்வ் அண்ட் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வ்ன்றது 4 இருக்குது. அதில் நீ இந்த கிரேடில் இது 2 மட்டும் தான் பார்க்க போகிற. ஸோ பிக்டோரிக்கல் ரெப்ரசன்டேஷன், பார் கிராஃப் அண்ட் லைன் கிராஃப் இது எல்லாமே குரூப்புக்கு நம்ம ஆல்ரெடி அன்குரூப்க்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்னைக்கு கிளாஸில் பை சார்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அண்ட் சிமிலர்லி குரூப்புக்கு இந்த 2 டாப்பிக்கும் நம்ம பார்ப்போம். பட் 4 டிஃப்ரெண்ட் விதமாக நீ எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ண போது. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு பார்க்கலாமா? ஸோ அன்குரூப் பார்க்கலாமா? ஸோ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் அன்குரூப் டேட்டா, பை சார்ட் இல்லைனா பை டயக்ராம்னு இது சொல்லலாம். ஓகே, பை சார்ட்னா என்னது? எல்லாமே பீட்சா பார்த்துருக்கீங்களா? நம்ம சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும், அப்படியே ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிட முடியும். ஸோ இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ், அங்கே வந்து உனக்கு ஒரே மாதிரி கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பை சார்ட்ன்றது பீட்சா மாதிரி தான். ஓகே மேம், இந்த பை சார்ட்டில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக கலர் போட்டு பர்சன்டேஜஸ் போட்டிருக்காங்களே, இது ஒவ்வொன்றும் எவ்வளோ பேருக்கு பிங்க் கலர் பிடிக்கும்? 30% ஆஃப் த கிளாஸ் பிங்க் கலர் பிடிக்கும். ரெட் கலர் எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்? 20% பிடிக்கும். அந்த டேட்டாவை நமக்கு இந்த சார்ட்லேயே கொடுத்துரும். ஓகே, சரி, இப்போ இந்த சார்ட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனா கொடுத்துருப்பாங்க உனக்கு டேட்டா. உனக்கு தேவை 2 ஃபார்முலா. 2த்துலேயுமே பாரு 360 டிகிரி 360 டிகிரி. எதுக்கு? பை சார்ட்னா சர்க்கிளாப்பா. ஸோ சர்க்கிள்னா ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள் என்னது மேம்? 0 டிகிரி, அக்யூட், அப்டியூஸ், ரைட் ஆங்கிள், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், ரிஃப்ளெக்ஸ் அண்ட் கம்ப்ளீட். இதை பார்த்துருக்கோமா ஆங்கிள்ஸில்? ஸோ ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள்னா 360 டிகிரியா? ஸோ 360 டிகிரியில் எவ்வளோ ஃப்ராக்ஷனாக இருக்குன்றதை ஃபைண்ட் பண்ணுறது தான் சென்ட்ரல் ஆங்கிள். ஸோ இந்த பையில் உனக்கு இந்த ஆங்கிள் எவ்வளோ ஃபைண்ட் பண்ணால் ஒரு சர்க்கிளில் ஆங்கிள் வரைஞ்சி பை சார்ட் வரைஞ்சிடலாமா? ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் அ காம்பவுண்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு சப்போஸ் ஆக்சுவல் வேல்யூ கொடுத்துருக்காங்க உனக்கு. எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாமில் உனக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்? இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் எல்லாமே இருக்கா? நீ ஒவ்வொன்றிலையும் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்க. அண்ட் அதோட டோட்டல் மார்க்குன்னு ஒன்று இருக்கும்ல, அதை கம்பேர் பண்ணி எவ்வளோ வாங்கியிருக்குன்றதை சொல்லலாமா? ஸோ அதை தான் இங்கே பண்ண போகிறாங்க. வேல்யூ ஆஃப் அ காம்பவுண்ட். ஸோ இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்க, டோட்டலாக எவ்வளோ மார்க் வாங்கியிருக்க, இதோட ஃப்ராக்ஷன் கிடைக்குமா? ஸோ வாட் இஸ் தி ஃப்ராக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் மார்க்குன்னு கேட்க போது இங்கிலீஷ் பை டோட்டல் எழுதுவோமா? இன்டூ 360. இந்த ஃப்ராக்ஷனை ஆங்கிளாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இன்டூ 360. ஸோ எனக்கு ஆங்கிள் ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஓகே மேம், ஒருவேளை பர்சன்டேஜாக கொடுத்துருந்தா, ஏன்னா இங்கே எனக்கு பர்சன்டேஜாக தானே கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜாக கொடுத்துருந்தா ஒரு கம்ப்ளீட் பர்சன்டேஜ், 1 ஹோல்னா பர்சன்டேஜ் எவ்வளோ? 100ஆ? ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ அதே இதுக்கு சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் அ காம்பனண்ட் when percentage is given, percentage of the component. இப்போ ரெட் கலர் 20% கொடுத்துருந்தாங்களா? 20/100 into 360. ஸோ இந்த இன்டூ 360 மாற போகிறது கிடையாது. உனக்கு வேல்யூஸாக கொடுத்துருந்தாங்கன்னா ஃப்ராக்ஷன் எழுது. அந்த பர்டிகுலர் காம்பனோட வேல்யூ டிவைடட் பை ஹோல் வேல்யூ இன்டூ 360. ஒரு வேளை பர்சன்டேஜில் கொடுத்துருந்தா பர்சன்டேஜோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? டிவைட் பை 100 into 360. ஸோ பை சார்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ see this question. Draw a pie diagram
to represent the following data which shows the expenditure of paddy cultivation in 2 acres of land. So inga different things like seeding evlo, ploughing evlo, wages evlo kuduthirukanga, fertilizers evlo use pannirukanga, adukana charges inga kuduthirukanga. நம்ம இப்போ இத pie chart, pie diagram வரைய போறோம். வரையறதுக்கு என்ன வேணும் மேம்? பர்టిక్యులரா ஒவ்வொண்ணுக்கு எவ்வளவு ஆகிருக்கு. இத fraction எப்படி ஃபைண்ட் பண்ணுவேன்? டோட்டல் எனக்கு தேவையா? அப்ப டோட்டல் ஃபைண்ட் பண்ண இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. 2000 6,000 10,000 7,000 and 8,000 last 3,000. So இது எல்லாத்தையும் நீ ஆட் பண்ணனா 0 0 0 8 10 20 20 okay 26 and 3. So உனக்கு டோட்டலா 36,000 கிடைக்கும். So 36 தான் மொத்தமான உனக்கு எக்ஸ்பெண்டிச்சர். இதுல இருந்து தனித்தனியா ஃபிராக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ எடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் சீடுக்கு எவ்வளோ எடுத்திருக்காங்க. நான் உனக்கு டிகிரி தான் ஃபைண்ட் பண்ண போறோம். அந்த பை சார்ட்ல எவ்வளோ இருக்க போகுதுன்றது. ஸோ சீட்ஸ்க்கு மேம் 2000 divided by 36,000 36 or 32 or 36 into 360 degree. So zeros got cancelled. 36 one time, 36 10 time. So எனக்கு 2 into 10 20 degreesல கிடைச்சிருக்கு. ஏன்னா into 360 degree பண்ணியிருக்கோம். So உனக்கு answer 20 degree. எதுக்கு? seeds 20 degree. Similarly, next ploughing 6,000 divided by 36,000 into 360. Actually உனக்கு 360 இருந்துச்சுன்னா ஈஸியா கேன்சல் பண்றதுக்கு இருக்கும். மேம் இந்த ரெண்டு 0 கேன்சல் பண்ணியாச்சு, 36 கேன்சல் பண்ணியாச்சு. So 60 degree. Similarly, find for all other wages, fertilizer, harvesting, others எல்லாத்துக்குமே ஃபைண்ட் பண்ணிருங்க. So wagesக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டிகிரி வரும்? 10,000 divide by 36,000 வந்து divided by 36,000 into 360. So zeros got cancelled. 100. So 100 degree. They degrees la calculate பண்றோம், percentage கிடையாது. And next fertilizer எனக்கு 7,000 divided by 36,000 into 360. That is 70 degree. So நம்ம என்னென்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? சீட், ப்ளஃபிங், வேஜஸ், ஃபர்டிலைசர் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக ஹார்வெஸ்டிங்க்கும் அதர்ஸ்க்கும் ஃபைண்ட் பண்ணிரு. ஹார்வெஸ்டிங் வந்து 8,000 கொடுத்துருக்காங்க. 8,000 divided by 36,000 into 360. Again, cancelling the zeros. 80 degree. And last one others வந்து உனக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 3,000 கொடுத்துருக்காங்க. So others 3,000 rupees spend பண்ணிருக்காங்க. Out of 36,000 into 360 degree, zeros got cancelled. 30 degree. தானா? இப்போ எல்லா ஆங்கிள்ஸும் நீ ஃபைண்ட் பண்ணிட்ட. எல்லா ஆங்கிளும் ஃபைண்ட் பண்ணோன்னா அகெயின் மேம் டேலி மார்க்ஸ்க்கு நீங்கள் ஃப்ரீக்வன்சி செக் பண்ண சொன்னீங்களே, இங்கே செக் பண்ண முடியுமா? இந்த டிகிரிஸ் எல்லாமே பாடுறா. 80 30 and then 20 60 100 70 இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணா உனக்கு 360 வரணும். ஸோ லெட்ஸ் கிரியேட் அ டேபிள். ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே, நான் இங்கே இருக்கிறது எழுதிக்கிறேன். ஹார்வெஸ்டிங் இஸ் 80 degree, others is 30 degree. ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு இருந்தது ஃபர்டிலைசர், வேஜஸ், fertilizers, wages, ploughing and seeds. ஸோ ஒவ்வொன்றா டிகிரி ஃபைண்ட் பண்ணோமா? எல்லாத்தையுமே எழுதிக்கோ, நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ 20 60 100 70 20 degree 60 degree 100 degree and 70 degree. ஸோ இதை டோட்டலாக ஆட் பண்ணுங்க. இது 360க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஏன்னா ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் 360 டிகிரிக்கு தானே தனித்தனியாக ஃபைண்ட் பண்ணியிருக்கா. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள்க்கு ஃபைண்ட் பண்ணுறேன்னா ஆட் பண்ண எல்லாமே டேலி ஆகணும், 360 இருக்கணும். அப்படின்னா தான் நீ வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கிறது கரெக்ட். ஸோ ஆட் பண்ணலாம் பாரு. இது எல்லாமே ஜீரோஸ், யூனிட்ஸ். ஸோ 8 to 100 6
7 3 20 yes 26 so 360 so 360 எனக்கு டேலி ஆகுது ஸோ 360 டிகிரி பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே நீ போய் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியது தான் வேலை. எப்படி பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோ. நம்ம ஒரு சர்க்கிள் வரையணும். அந்த சர்க்கிளில் சென்டர் பாயிண்ட் தெரியும்ல நமக்கு. ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோ. ஸோ இதுதான் எப்போவுமே நீ பண்ண வேண்டியது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சாச்சு. இப்போது ஃபர்ஸ்ட் ப்ரொட்ராக்டர் எடுத்து வச்சு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன டிகிரி கிடச்சிருக்கு? 20 டிகிரியா? ஸோ ப்ரொட்ராக்டரில் 20 டிகிரி மெஷர் பண்ணி ஜஸ்ட் ஒரு கட் பண்ணிக்கோ. ரே வரைஞ்சோன்னா இது 20 டிகிரி. இதை ஷேட் பண்ணிக்கோ, இல்லை டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் பண்ணலாம். கலர் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். இல்லை மேம் 20 டிகிரின்னு போட்டு இங்கே கீழே எழுதிக்கிறேன். எப்படி இந்த மாதிரி ஷேட் பண்ணியிருக்குது ஃபார் சீட்ஸ். கிளியரா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? நெக்ஸ்ட் என்ன இருக்குது எனக்கு? ப்ளஃபிங்க்கு 60 டிகிரி. ஸோ 60 டிகிரின்றப்போ இது மேலே உன் ப்ரொட்ராக்டரை வச்சு 60 டிகிரி வர. ஸோ இது 60 டிகிரி. நெக்ஸ்ட்டு மேம் நெக்ஸ்ட் எனக்கு கிடைச்சிருக்கிறது 100 டிகிரி ஃபார் வேஜஸ். ஸோ இங்கேருந்து 100 டிகிரி வரைஞ்சோன்னா ஃபார் வேஜஸ். நெக்ஸ்ட் 70 80 and 30. 70 80 and 30. ஸோ இது 70 டிகிரி, இது 80 டிகிரி. ஓகே, அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் லார்ஜ் இனஃப். ஸோ 100ன்றது இங்கே 80 70 and 30. ஸோ தனித்தனியாக எடுத்து எழுதுங்க. ஓகே, ஸோ உனக்கு உன்னோட கம்ப்ளீட் பை சார்ட் கிடச்சிரும் அண்ட் இட் வில் லுக் லைக் திஸ். ஓகே, இங்கே கலர் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால ஒவ்வொரு பாக்ஸையும் கலர் பண்ணியிருக்காங்க. நீ ஷேட் பண்ணிக்கோ, இதில் டாட் வச்சுக்கோ, இல்லைனா ஷேடிங் இல்லை கலர் பென்சில்ஸ் வச்சு நீட்டாக ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எப்படி இப்போ எல்லாருக்கும் ஆங்கிள்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுன்னு தெளிவாக தெரியுதா? மேம் ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எனக்கு டோட்டல் வேல்யூ தெரியணும். தனித்தனியாக ஃப்ராக்ஷன்ஸ் ஃபைண்ட் பண்ணி இன்டூ 360 பண்ணால் ஒரு இண்டிவிஜுவல் ஆங்கிள் கிடச்சிரும். அந்த இண்டிவிஜுவல் ஆங்கிள்ஸை நான் ஜஸ்ட் பை சார்ட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போது எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். சென்டர்லேருந்து ஒரு ரேடியஸ் வரைஞ்சிக்கோ. ரேடியஸ்லேருந்து ப்ரொட்ராக்ட் யூஸ் பண்ணி ஒன்றா நீ மெஷர் பண்ணிட்டே வந்தனா ஆங்கிள், இங்கே நமக்கு கிடைச்ச ஆங்கிள்ஸ் ஒன்றா மெஷர் பண்ணிட்டே வந்தனா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் ட்ரா அ சூட்டபிள் பை சார்ட் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா ரிலேட்டட் டு தி காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ஹவுஸ். இங்கே பாரு, காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸ்பென்ஸை இங்கே நமக்கு வேல்யூஸாக கொடுக்கல. பிரிக்ஸ்க்கு 10% காஸ்ட் ஆயிருக்கு, ஸ்டீலுக்கு 15%. அப்போ டோட்டலாக எனக்கு எவ்வளோ ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னே தெரியாது, அந்த ஆக்சுவல் வேல்யூ தெரியாது, பட் பர்சன்டேஜ் தெரியும். பர்சன்டேஜ் தெரிஞ்சாலும் நம்மளால் பை சார்ட் வரைய முடியும்ல. எப்படி? ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்துக்கோங்க. மேம் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் பிரிக்ஸ். பிரிக்ஸுக்கு என்னது மேம்? 10/100 into 360. That is 36%. Next one, ஸ்டீலுக்கு 15/100 into 360. Zeros got cancelled. You'll get 1.5 into 36. And the value find பண்ணா again degree கிடைக்கும். Next சிமெண்ட்டுக்கு சிமெண்ட் 25/100 into 360. Similarly, timber 10/100 into 360. Labor 20/100 into 360. Last one, others 20/100 into 360. இது ரெண்டும் சேம் வேல்யூ தான், அப்படியே நீ ஈக்குவேட் பண்ணி எழுதிக்கலாம். மேம் இங்கே டோட்டலே நீங்கள் ஃபைன் பண்ணலை, ஆக்சுவலாக இங்கே பர்சன்டேஜஸாக கொடுத்துருக்காங்களே, ஆட் பண்ணி பாரு, உனக்கு டோட்டலாக 100 இருக்கணும். 10 15 25 50 60 70 80 90 100 டோட்டலாக 100% தான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டோட்டல் வேல்யூ தான் நான் டினாமினேட்டரில் எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக நீ டிகிரிஸ் ஃபைன் பண்ணலாமா? ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் பை சார்ட் வரைய போகிறோம். ஓகே, ஸோ டிகிரிஸ் ஃபைன் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ இந்த கேஸில் உனக்கு 54 டிகிரி அண்ட் இங்கே மேம் 25 1 times 4 times 90 times is 360. ஸோ 90 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட் இதே 25 எதுக்காவது இருக்கா? இல்லை. ஸோ இங்கே ஜீரோஸ் கேன்சல் பண்ணால் 2 and I got 36. ஆல்ரெடி 10% இருந்துச்சுல, அதே தான் இங்கே வேல்யூ வரும். 36 டிகிரி and zeros got cancelled.
72 டிகிரி. சேம் அதே தான் இங்கே வேல்யூ. ஸோ இதுவும் 72 டிகிரி. ஸோ இதை நீ கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா 360 கரெக்டாக இருக்கும். நீங்கள் கால்குலேஷன் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா வேல்யூ உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போது பை சார்ட் வரைய போகிறோம். ஸோ ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. சர்க்கிளில் 36 டிகிரி. சி 36 டிகிரி இஸ் ஃபார் பிரிக்ஸ், 54 ஃபார் ஸ்டீல். இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூ ஒன்றுனா வரைஞ்சிருக்காங்க. ஸோ உன்னோட ஒர்க் ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் வரையணும். அந்த சர்க்கிளில் ஃபர்ஸ்ட் ரேடியஸ் வரைஞ்சிட்டு இங்கே ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் 54 டிகிரி ஃபைண்ட் பண்ணனா. ஸோ அதை இங்கே ப்ளாட் பண்ணிக்கும். மேம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 36 டிகிரி. ஸோ பிரிக்ஸ் வந்து இங்கேருந்து 36 டிகிரி. ஓகே, இது 36 டிகிரி மார்க் பண்ணிக்கோ. ஏன்னா நீ ஃபுல்லாக வரைஞ்சதுக்கப்புறம் எங்கே எதுக்கு வரைஞ்சதுன்னு தெரியாது. இல்லைனா இங்கே பிரிக்ஸில் எழுதிக்கோலே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 36க்கு அப்புறம் என்னது 54 டிகிரி ஃபார் ஸ்டீல். And next one 90 degree for cement. And next 10% அதே 36 degree. So 36 degree for timber and laborக்கும் othersக்கும் உனக்கு ஈக்குவலா 72 degree ஆச்சு. So 72 degree for each. So இது நான் protractor யூஸ் பண்ணல. பட் நீ ப்ராப்பரா protractor பேஸ் பண்ணி உனக்கு protractorல ஆங்கிள் பார்க்க தெரியும்ல. ஸோ இது ஸ்ட்ரெயிட் லைன்னா இங்கே பாருடா, இது ஸ்ட்ரெயிட் லைன். என்னோட ப்ரொட்ராக்டர் இங்கே பிளேஸ் பண்ணுறேன் நான். இதுதான் எனக்கு பாயிண்ட். ஓகே, அந்த ரேடியஸோ சென்டர் பாயிண்ட். இப்போ நீ ஆங்கிள் இந்த சைடு வரையணும்னா இங்கேருந்து ஆங்கிள்ஸ் பார்க்க மேம் 0 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாரு. மேம் இங்கேருந்து 0 ஸ்டார்ட் ஆகுது. 0 உனக்கு 5 டிகிரி 10 டிகிரி அப்படின்னா 30 டிகிரி இங்கே தான். ஸோ 30 டிகிரி மார்க் பண்ணிட்டு 30 டிகிரியில் ஆங்கிள் வரைஞ்சிக்கும். ஸோ ப்ரொட்ராக்டர் இதை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ப்ரொட்ராக்டர் நீ எங்கே பிளேஸ் பண்ணணும் மேம்? இங்கே இப்போ இனிமேல் இதுதான் எனக்கு பேஸு. இங்கேருந்து ப்ரொட்ராக்டர் பேஸ் பண்ணி மேம் இதை இப்போ ஃபைண்ட் பண்ணுவேன். ஸோ இது மேலே தான் நீ இதுக்கு மேலே பிளேஸ் பண்ணணும். இங்கேருந்து ஆங்கிள் பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு டைமும் நீ ப்ரொட்ராக்டரை கரெக்டாக பேஸில் பிளேஸ் பண்ணி ஆங்கிள் மார்க் பண்ணணும். ஓகேவா? அண்ட் இந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்கணும். நீ சும்மா ரேண்டமாக 4 கோடு வரைஞ்சி விட்டு மேம் இது இந்த ஆங்கிள் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, அண்ட் ப்ராப்பராக ஷேட் பண்ணி லேபிள் பண்ணிடுங்க. ஸோ உனக்கு இதில் ஈஸியாக நீ மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதோட பை சார்ட் அவ்வளோதான்டா. ஸோ யூஸ் ஆஃப் பை சார்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் மீடியாவில் அப்புறம் ஈவன் உன்னோட மார்க்ஸ் கம்பேர் பண்ணுறதுக்கு பை சார்ட் யூஸ் பண்ணலாம். ரிசர்ச் பீப்புள்ஸ்லாம் நிறைய பை சார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் அவங்க இது என்னென்ன ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு பை சார்ட் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இது வந்து நீ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பை சார்ட்டுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் பீப்புள்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ நம்ம பார்த்தாலே இப்போ பில்டிங் கட்டுறதுக்கு இதுக்கு இவ்வளோ ரேட் ஆகும், அது பை சார்ட்டாக பிக்டோரிக்கலாக இருக்க போது ஈஸியாக இருக்கும். ஓகே, பிரிக்ஸ் வாங்க எனக்கு வந்து ஏன்னா டோட்டல் காஸ்ட்டில் 10% நான் பிரிக்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன், 20% ஸ்டீலுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் குரூப் டேட்டா. இப்போது நம்ம குரூப் டேட்டாக்கான ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க போகிறோம். குரூப் டேட்டானா என்னது மேம்? ரேஞ்ச் இருக்கும், அங்கே அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்படி கொடுத்துருப்பாங்க டேட்டா. ஸோ அதுக்கு ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ண போகிறோம்டா. ஹிஸ்டோகிராம்னா என்னது? ஸோ ஹிஸ்டோகிராம் இஸ் அ கிராஃப் ஆஃப் கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ டிஸ்கண்டினியூஸ்க்கு என்ன பண்ணுறது? கண்டினியூஸாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் உனக்கு இங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இன்டர்வல்ஸ் கொடுத்துருப்பாங்க. கிளாஸ் இன்டர்வல் மேம் 50 to 60, 60 to 70, 70 to 80, 80 to 90 இது கிளாஸ் இன்டர்வல். நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸில் உனக்கு ஃப்ரீக்வன்சி 50 to 60க்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்க? 250 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒய் ஆக்சிஸில் ஃப்ரீக்வன்சியும் எக்ஸ் ஆக்சிஸில் உனக்கு கிளாஸ் இன்டர்வலும் இருக்கும். அண்ட் த ஏரியா ஆஃப் ஈச் ரெக்டாங்கிள், ஆக்சுவலாக இது நம்ம பார் வரைய போது ரெக்டாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுமா? ஸோ ஏரியா ஆஃப் ஈச் ரெக்டாங்கிள் எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னு சொல்கிறாங்க? ஃப்ரீக்வன்சிக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஹிஸ்டோகிராம். இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கிறது நான் என்னன்னு சொல்கிறேன். மேம் எனக்கு எடுத்தோன்னே 50 to 60லேருந்து தான் ஆரம்பிக்குது கிளாஸ் இன்டர்வல். அப்போது இந்த 0 to 50ல் இருக்கவங்க என்னன்னாங்க? அங்கே இருக்க டேட்டா அப்படி எப்படி ஒரு ஸ்கேல் இருக்க முடியும் மேம்? 0 to 15 ஃபஸ்ட்டு ஸ்கேல் எடுத்திருக்கீங்க, அப்போ நெக்ஸ்ட் 50 to 100 தான் இருக்க முடியும். 1 unit is equal to 15 எடுத்தால் அதுதானே கண்டினியூ பண்ணும். அப்போது அந்த இடத்துல இந்த ஜிக்ஸாக் இல்லைனா இது பேர் ஹிங்க் இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு டேட்டா அந்த இடத்துல உனக்கு மிஸ் ஆகுது. 0லேருந்து இனிஷியலாக 0லேருந்து உனக்கு 50 to 60னா கிளாஸ் சைஸ் அங்கே 10 தான் எடுத்திருக்காங்க இல்லையா? அப்போ மேம் இங்கே இருக்க இன்பிட்வீனில் இருக்க 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50 என்னாச்சு? ஸோ அது எனக்கு அங்கே டேட்டாவே இல்லை, அதனால நான் இங்கே ஹிங்க் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது எக்ஸ் ஆக்சஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஒய் ஆக்சஸ்லேயும் உனக்கு இது லார்ஜர் வேல்யூவாக இருக்குது அப்படின்னா ஹிங்க் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகே,
So draw a histogram for the following table which represent the age group from 100 peoples in a particular village. Okay, இது continuous தான் first நீங்க check பண்ணணும்டா. 0 to 10, 10 to 20, 20 to 30. Yes, இது continuous. So class interval 0 ல இருந்து ஆரம்பிக்குது. So histogram construct பண்ணலாம். இங்க பாருங்க. First x axis, y axis. இதுதான் உன்னோட first work. So I got my x axis, I got my y axis. So x axis la class interval irukka podhu 0 la start ana 0 to 10, 20, 30. inga na hink use panala ஏனா எனக்கு 0 to 10 கே டேட்டா இருக்கு. class size 10 10 தான் எடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே ஹிங்க் யூஸ் பண்ணல. 40 எவ்வளோ கிளாஸ் இன்டர்வல் வரைக்கும் எடுக்கணும்? 90 வரைக்கும் எடுக்கணும். 50, 60, 70, 80. Okay, it's not done yet. 80 and 90. 80 to 90 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கு மேம்? 10, 9, 20. ஓகே, ஸோ 25 தான் மேக்ஸிமம் இருக்கு. ஸோ நான் 2 2-ஆக எடுக்கிறேன். ஸோ 2 2-ஆக எடுத்தேன்னா 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24 and 25 வரைக்கும் இருக்கா? 26 வரைக்கும் எடுத்துக்கோங்க நீங்க. 24, 26. ஓகே, டன். இது y axis, இதனோட x axis டினோட் பண்ணிக்கோங்க. கீழே கிளாஸ் இன்டர்வல் எடுத்துருக்கோம். எதோட கிளாஸ் இன்டர்வல் எடுத்துருக்கோம்? ஏஜஸோட கிளாஸ் இன்டர்வல். y axisல ஃப்ரீக்வன்சி, அதாவது நம்பர் ஆஃப் பீப்புள்ன்றத ஃப்ரீக்வன்சியாக எடுத்துருக்கோம். இப்போ ஹிஸ்டோகிராம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனா? பார் கிராஃப் மாதிரியே தான்டா. பார் கிராஃப்க்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, பார் கிராஃப்ல மேம் பர்டிகுலரா 10 இயர்ஸ்ல எவ்வளோ பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. வரைவோம். இங்கே ரேஞ்ச் இருக்கு. பார் கிராஃப் இஸ் ஃபார் அன்குரூப் டேட்டா, ஹிஸ்டோகிராம் இஸ் ஃபார் குரூப் டேட்டா. அப்போ இங்கே உனக்கு ஒவ்வொரு பார்க்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்காது. என்ன ஆகும் மேம்? 0 to 10 11 மெம்பர்ஸ் இருக்காங்க. 11 மெம்பர்ஸா வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் 10 to 20 9 மெம்பர்ஸ் இருக்காங்க. 9 மெம்பர்ஸ்னா மேம் இங்கே இருக்காங்க 10 to 20. நெக்ஸ்ட் ஒன் 20 to 30 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. எக்ஸாக்டாக 8 மெம்பர்ஸ் இருக்காங்க 10 to 20. இந்த மாதிரி ஒன்றுக்கும் நீ வரைஞ்சிட்டு வரணும். அண்ட் யோர் ஹிஸ்டோகிராம் வில் லுக் லைக் திஸ். ஸோ இதில் ரெண்டு விஷயம் நான் சொன்னேன். எக்ஸ் ஆக்சிஸில் கிளாஸ் இன்டர்வல் இருக்கும், ஒய் ஆக்சிஸில் உனக்கு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அண்ட் ஸ்கேல் நான் எழுதியிருக்கேன் பாரு. இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் 0 to 10, 10 to 20. அது என்னது மேம்? ஏஜஸ், எவ்வளோ இயர்ஸ் ஓல்டு. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 centimeter is 10 years. ஸோ 0 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ்க்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்க. Y axis is number of people. So on y axis 1 centimeter is equal to 2 people. So scale எழுதணும். X axis, y axis, bars in between the gap இருக்காது. Okay, இதுதான் histogram. சிம்பிளா இருக்கா? bar graph தான் class intervalsக்கு வரையறோம். bar graph particular valuesக்கு ungroup dataக்கு வரைஞ்சோம். இங்க group dataக்கு வரைய போது அது histogram. ரெண்டுத்துலயும் இந்த டிஃபரன்ஸ் என்னது மேம்? அங்க ஒவ்வொரு பார்க்கும் நடுவுல கேப் இருக்கணும் கண்டிப்பா. இங்க கேப்ஸ் இருக்க கூடாது. ஓகே, சரி, இது கண்டினியூஸ்க்கு. வாட் இஃப் இந்த டேபிள் பார்த்தாலே தெரியும் இது டிஸ்கண்டினியூஸ் சீரீஸா? என்ன பண்ணுவோம்? கண்டினியூஸாக மாற்றிட்டு கேல்குலேட் பண்ணணும். மேம் கண்டினியூஸாக மாற்றினா 15 and 16 டிஃப்ரென்ஸ் 1, 1ஓட பாதி ஹாஃப். ஸோ ஹாஃப் இங்கே சப்ராக்ட் பண்ணு, அங்கே ஆட் பண்ணு. அப்போ எனக்கு என்ன ஆகும் மேம்? 9.5 to 15.5, 15.5 to 21.5. டேபிள் எழுதிக்கலாமா? 15.5 to 21.5. Next 21.5 to 27.5, 27.5 to 33.5, 33.5 to 39.5 and 39.5 to 45.5. Okay, இந்த values மாறாது. frequency அப்படியே எழுதிக்கோங்க. இதுக்கு 350, 920, 850, 480, 230 and 200. ஓகே, இப்போது முன்ன என்ன டேபிள் இருந்துச்சோ அதே தான் இருக்குது. ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? எதுவும் இல்லை. ஆனால் 9.5 to 15.5 மேம், அப்போ இதுக்கு முன்னாடி இருக்க அந்த டேட்டா 0லேருந்து ஆரம்பிக்கல. அப்போ ஹிஸ்டோகிராமில் என்ன பண்ணுறாங்கன்னு பாரு. உனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் எப்பவும் போல் கிளாஸ் இன்டர்வல், ஒய் ஆக்சிஸில் ஃப்ரீக்வன்சி. ஸோ இங்கே என்ன எடுத்திருக்காங்க? எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஒரு சென்டிமீட்டரும் உனக்கு 6 இயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஏன் மேம் 6 இயர்ஸ்? இதோட கிளாஸ் சைஸ் பாருடா மேம். இங்கே கிளாஸ் சைஸ்
15.5 minus 9.5 6 தானே. அப்போ 1 சென்டிமீட்டர் 6 இயர்ஸ். அண்ட் இங்கே எல்லாமே ஹண்ட்ரட்ஸில் இருக்கனால உனக்கு 1 சென்டிமீட்டர் வந்து ஒய் ஆக்சிஸில் 100 ஃபீமேல்ஸ் எடுத்திருக்காங்க. சரி மேம் 9.5லேருந்து 11.5, அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க 4.5 to 9.5 அந்த டேட்டாலாம் எங்கே போச்சு? ஸோ அது இல்லாதனால தான் இங்கே ஹிங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. தெரியுதா? இந்த இடத்துல ஹிங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேம் ஒரே ஒரு வேல்யூ தான் இருந்துச்சு. சப்போஸ் 0 to 10, 10 to 20, 20 to 30 அப்படி இருந்துச்சுன்னா 0 to 10க்கு மட்டும் வேல்யூ இல்லை, அப்போ பிரச்சனை இல்லை. பட் 20 to 30லேருந்து தான் ஆரம்பிக்குது. எனக்கு இன்பிட்வீனில் 0 to 10, 10 to 20 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவாங்க? ஹிங்க் யூஸ் பண்ணிக்கோ. இல்லைனா நீ அதே எழுத வேண்டியதாக இருக்கும். அப்போ இங்கே ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து உனக்கு ஹிஸ்டோகிராம் அங்கே இருக்கும்ல, அதனால் இதுக்கு நடுவில் ஸ்டார்டிங்கில் இன்னும் கொஞ்சம் வேல்யூஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஹிங்க் யூஸ் பண்ணுறோம். ஜிக்ஸாக். ஓகே சரி, இங்கே ஃபீமேல் மேம் 100 200 அது எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே ஹிஸ்டோகிராம் வரைஞ்சாச்சு, ஹிஸ்டோகிராம் ரெடி. ஹிஸ்டோகிராமில் நீ என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குது, ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குது, ஸ்கேல் எழுதி இருக்கணும். அண்ட் ஹிஸ்டோகிராமில் எந்த ஸ்பேஸஸும் இருக்காது. கிளியரா இது? ஓகே ஸோ தட்ஸ் இட் அபவுட் ஹிஸ்டோகிராம். இப்போது நமக்கு டேட்டா இன்டரப்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஹிஸ்டோகிராம் கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அப்சர்வ் த கிவன் ஹிஸ்டோகிராம் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே அண்டர் வெயிட்ன்றது 30 kg கம்மியாக இருந்தால் அண்டர் வெயிட், அண்ட் நார்மல் வெயிட் 30 to 45. இதே ஒபீஸ்ன்னு சொல்கிறது more than 45 ஒபீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இன்ஃபர்மேஷன் டஸ் த ஹிஸ்டோகிராம் ரெப்ரசன்ட்? ஹிஸ்டோகிராம் பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸில் வெயிட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் 8 ஸ்டூடெண்ட்டோட வெயிட் இருக்குது. இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வெயிட் இருக்காங்க. அப்போ ஹிஸ்டோகிராமில் என்ன சொல்கிறாங்க? வெயிட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 8 இஸ் கிவன் இன் திஸ் ஹிஸ்டோகிராம். இதுதான் ரெப்ரசன்ட் பண்ணுது இந்த ஹிஸ்டோகிராம். நெக்ஸ்ட், which group has maximum number of students? So maximum number of students எங்க இருக்காங்கன்னு கேட்டா, மேம் ஹிஸ்டோகிராம்ல மேக்ஸிமம் இங்கே 9 இருக்கு. ஸோ அது 30 to 35 இருக்காங்க. ஸோ between 30 to 35 maximum number of students are there அந்த வெயிட்ல. நெக்ஸ்ட், how many of them are underweight? அதுக்கு தான் இந்த க்ளூ. அண்டர் வெயிட்னா 30க்கு கம்மியாக இருந்தால் அண்டர் வெயிட். மேம் 30 இங்கே இருக்கு, 30 கீழே எத்தனை பேர்? 30 கீழே இந்த 5ம் 2 இருக்கா, 5 + 2 7. அப்போ 7 மெம்பர்ஸ் அண்டர் வெயிட்டா இருக்காங்க. கிளியரா? நெக்ஸ்ட், how many students are obese? 45க்கு மேல obese. மேம் 45 இங்க இருக்கு, 45க்கு மேல 3 பேர் தான் இருக்காங்க. So 3 members are obese. Next, how many of them are in the weight group of 30 to 40? Fix பண்ணிக்கோங்கடா. மேம் 30 இங்க இருக்கு, 40 இங்க இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் in betweenல 9 + 7. 9 + 7 என்னது? 16. So 16 members 30 to 40 kg குள்ள இருக்காங்க. கிளியரா? ஸோ உனக்கு ஹிஸ்டோகிராம் கொடுத்துட்டா அதுலேருந்து டேட்டா எழுதுறது ரொம்ப சிம்பிள். ஓகே நெக்ஸ்ட், ஃப்ரீக்வன்சி பாலிகன். ஃப்ரீக்வன்சி பாலிகன்றது லைன் கிராஃப் மாதிரி தான் இருக்கும். இது ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணியும் வரைய முடியும், ஹிஸ்டோகிராம் இல்லாமையும் வரைய முடியும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க, யூசிங் ஹிஸ்டோகிராம் ஒரு வித்தவுட் யூசிங் தி ஹிஸ்டோகிராம். ஸோ நம்ம 2 டைப்புமே பார்ப்போம். யூசிங் ஹிஸ்டோகிராமுக்கு இப்போ எல்லாருக்குமே ஹிஸ்டோகிராம் எப்படி வரையணும் கிளியர்ல? ஸோ ஹிஸ்டோகிராம் வரைஞ்சதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் ஸ்டெப் பண்ணுவோம், உனக்கு ஈஸியாக ஃப்ரீக்வன்சி பாலிகன் கிடச்சிரும். அப்படி ஹிஸ்டோகிராம் இல்லாமல் எப்படி பண்ணணும்னா ஒரு சில கேல்குலேஷன் பண்ணணும், அவ்வளோதான். சரி, ஸ்டார்டிங் வித் த ஃபர்ஸ்ட் ஒன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பாலிகன் யூசிங் ஹிஸ்டோகிராம். ஃபர்ஸ்ட் நீ பார்க்க வேண்டியது, இது கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வலான, எஸ் கண்டினியூஸாக இருக்குது. ஸோ ஹிஸ்டோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகலாம். ஸோ எங்கள் கிளாஸ் சைஸ் 10 எடுத்திருக்காங்க. ஸோ என்னோட எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் வந்து 10 மினிட்ஸ்னு எடுக்க போகிறேன். அண்ட் ஒய் ஆக்சிஸில் நீ இன்டர்வல் வந்து எப்படி வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் 5 எடுத்திருக்கேன். நீ 2 எடுத்தால் இன்னும் கொஞ்சம் ஹிஸ்டோகிராம் பெருசாக இருக்கும் லென்த், அவ்வளோதான். சரி, ஹிஸ்டோகிராம் ஃபஸ்ட்டு வரைஞ்சிடலாம்டா. ஹிஸ்டோகிராம் வரைஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நீ பண்ண வேண்டிய ஒர்க், இப்போ இந்த டேட்டாவுக்கு தான், இப்போ நம்ம பார்த்த டேட்டாவுக்கு தான் ஹிஸ்டோகிராம் வரைஞ்சிருக்கு. ஓகே, ஆல்வேஸ் அந்த ஹிஸ்டோகிராமோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கும். எப்படி மேம்? இந்த பாரில் 10 to 20க்கு மிட் பாயிண்ட் 25 இல்லையா? நெக்ஸ்ட் 20 to 30க்கு மிட் பாயிண்ட் 40. தென் 30 to 40க்கு, சாரி நான் தப்பா சொல்கிறேன். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் நீ ஹிஸ்டோகிராம் வரைஞ்சிடுறா. ஹிஸ்டோகிராமில் நம்ம என்னென்ன பண்ணணும் மேம்? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுக்கணும். எக்ஸ் ஆக்சிஸில் உனக்கு இங்கே கிளாஸ் இன்டர்வல் இருக்க போது, ஒய் ஆக்சிஸில் வந்து உனக்கு நம்பர் ஆஃப் பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்க அது இருக்க போகுது. ஹிஸ்டோகிராம் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிடலாம். ஹிஸ்டோகிராமில் அந்த பார்ஸ் இருக்குல்ல, அதோட மிட் பாயிண்ட் எடுக்கணும். அப்படின்னா என்னது? கிளாஸ் இன்டர்வலோட மிட் பாயிண்ட். 10 to 20க்கு மிட் பாயிண்ட் 15. ஸோ 10 to 20 15. இங்கே வேல்யூ இதோட ஹைட் 25 தானே, ஸோ அங்கே மார்க் பண்ணிக்கோ.
15 இந்த இடத்துல 15 உனக்கு y axisல 25 அதே மாதிரி இங்க ஒவ்வொன்றுக்கும் மிட் பாயிண்ட் எடுக்கலாமா மேம் 20 to 30க்கு 25 மிட் பாயிண்ட் 25, 40 அங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன் இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் மிட் பாயிண்ட்டை மட்டும் கனெக்ட் பண்ணு ஒவ்வொரு பார்லையும் ஓகே ஃபர்ஸ்ட் நீ இதை தான் முடிச்சிருப்ப இல்லையா ஓகே இது எல்லாத்தையும் ஒரு லைன் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ மேம் அப்போ எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு லைன் போகுது டே எப்பவும் ஒரு லைன் கிராஃப் லீஸ்ட்ல ஆரம்பிச்சு தான் மேலே போகும் சடனாக இங்கேருந்து ஆரம்பிக்குமா அப்படி இருக்காது அதனால இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வல் எடுத்துக்கணும் இப்போ இது 10 to 20 தானே மேம் 0 to 10 என்ற இன்டர்வல் நான் எடுக்கலாம்ல ஸோ 0 to 10 என்ற இன்டர்வலோட மிட் பாயிண்ட் உனக்கு 5 ஸோ 5, 0 ஏன்னா இங்கே எந்த வேல்யூ இல்லை ஃப்ரீக்வன்சி 0 தானே ஸோ அங்கே கனெக்ட் பண்ணிக்கோ அதே மாதிரி முடியறதும் 80 to 90ல முடிஞ்சாலும் 90 to 100ல நீ என்ன பண்ணுற 90க்கும் 100க்கும் இன்பிட்வீனில் 95 இருக்கு ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறோம் இதுதான் ஃப்ரீக்வன்சி பாலிகன் யூசிங் ஹிஸ்டோகிராம் ஆல்ரெடி நீ ஹிஸ்டோகிராம் வரைஞ்சிருவ ஹிஸ்டோகிராமில் அந்த பாரோட மிட் பாயிண்ட்லாம் எடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்கோம் இந்த 0 to 10 and 90 to 100 இங்கே எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு கிளாஸ் இன்டர்வல் எடுத்து அதோட மிட் பாயிண்ட் எடுத்து நீ இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து இன்க்ரீஸ் ஆகி போய் அதுக்கப்புறம் தான் டிக்ரீஸ் ஆகுது புரியுதா அப்போது இது நான் ஹிஸ்டோகிராம் இல்லாமல் கூட பண்ணலாம்ல ஏன்னா எனக்கு தான் கிளாஸ் இன்டர்வல் தெரியும் கிளாஸ் இன்டர்வல்லேருந்து நான் என்ன ஃபைன் பண்ணலாம் இங்கே பாருங்க மேம் எனக்கு கிளாஸ் இன்டர்வல் தெரியும் நான் கிளாஸ் இன்டர்வல்லேருந்து மிட் பாயிண்ட் ஃபைன் பண்ணுறதுக்கு எக்ஸ் மேம் 10 to 20 15 தான் மிட் பாயிண்ட் இதை ஃபைன் பண்ணி டேரெக்டாக நான் ப்ளாட் பண்ணிடலாம்ல ஸோ அதை எப்படி ப்ளாட் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எஸ் இதை பார்த்துட்டு இருந்தோமா மேம் இங்கே வந்து நீங்கள் ஓகே ப்ரீவியஸ் கிளாஸ் எடுத்துட்டீங்க 0 to 10 ஒருவேளை 0 to 10க்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்போ என்ன பண்ணுவேன் டே நீ 0 to -10க்கும் எடுக்கலாம் தப்பில்லை பட் தேர் இஸ் அ கேஸ் நீ எடுக்க முடியாது எப்போனா ஒரு கிளாஸில் மார்க் வந்து 100 மார்க்ஸ்க்கு டெஸ்ட் வைக்கிறாங்க 0லேருந்து தான் மார்க் ஆரம்பிக்க முடியும் இல்லையா ஸோ 0 to 10 10 to 20 அப்படி தான் இருக்க முடியும் 0 விட கம்மியாக மைனஸ் மார்க் வாங்க முடியுமா அந்த டெஸ்ட்டில் மைனஸ் மார்க் எதுவும் கிடையாது அதே மாதிரி 100 தான் மேக்ஸிமம் 90 to 100க்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க 100க்கு மேலே அந்த டெஸ்ட்டில் மார்க் எடுக்க முடியுமா முடியாது அப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் ஸோ அந்த கேஸ் தான் உனக்கு நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க ட்ரா ஃப்ரீக்வன்சி பாலிகன் ஃபார் தி கிவன் டேட்டா 0 to 10 10 to 20 20 to 30 இங்கெல்லாம் பாரு மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ மார்க் கண்டிப்பாக எனக்கு லீஸ்ட் மார்க் 100 தான் ஸோ லீஸ்ட் மார்க் 0 தான் ஹையஸ்ட் மார்க் 100 தான் இப்போ ஆஸ் யூஷுவல் நான் ஹிஸ்டோகிராம் வரைஞ்சிடுவேன் ஸோ ஹிஸ்டோகிராம் இஸ் ரெடி இப்போ இதுலேருந்து ஃப்ரீக்வன்சி பாலிகன் வரையும்னா என்ன பண்ணுவோம் எல்லாத்தோட மிட் பாயிண்ட்டும் மேம் அந்த பார்ஸோட மிட் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன் அதுலேருந்து லைன் நான் டேரெக்டாக வரைஞ்சிடுவேன் பட் இதோட ஸ்டார்டிங்கும் எண்டிங்க்கும் என்ன சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி இருக்க கிளாஸ் இன்டர்வலும் லாஸ்ட்டில் இருக்கிறதுக்கு அதுக்கு நெக்ஸ்ட் இருக்க கிளாஸ் இன்டர்வலுக்கும் மிட் பாயிண்ட் எடுத்து கனெக்ட் பண்ணணும் பட் இங்கே 0க்கு கம்மியாக மார்க் வாங்க முடியாது அங்கே மைனஸ் மார்க் இல்லை அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே உனக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல இந்த இடத்துல இந்த வெர்டிக்கல் இருக்கா இதில் பாதியில் கனெக்ட் பண்ணிக்கும் லேண்ட் பண்ணுறது அதேமாதிரி நெக்ஸ்ட் ஒன்றும் 100க்கு மேலே போக முடியாது அப்போ இதோட ஹாஃபில் கனெக்ட் பண்ணிக்கும் ஸோ இதுதான் உன்னோட ஹிஸ்டோகிராமாக இருக்க முடியும் ஸோ இது எல்லா கேசஸ்லையும் உள்ள மார்க்ஸு சில கேசஸில் அதை விட நெகட்டிவ் போக முடியாது அதுதான் மேக்ஸிமம்னு இருக்கும் ஸோ அந்த கேசஸில் நம்ம இந்த வெர்டிக்கல் லைனோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறோம் ஓகே இங்கே வெர்டிக்கலில் மேம் 0க்கும் 5 இங்கே 5ன்றது ஃப்ரீக்வன்சி ஸோ அதோட ஹாஃப் 2.5 கரெக்டாக எக்ஸாக்டாக 2.5ல பாயிண்ட் வச்சுருக்காங்க பாரு நெக்ஸ்ட்டு 3யோட மிட் பாயிண்ட் 1.5 கரெக்டாக 1.5ல ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஓகே ஸோ இது யூசிங் ஹிஸ்டோகிராம் தான் ஆனால் எனக்கு மார்க்ஸ்ன்ற கேஸில் அதை விட நெகட்டிவ் போக முடியாது இல்லை 100க்கு மேலே மேக்ஸிமம் போக முடியாது அப்போது ஃப்ரீக்வன்சி பாலிகன் இப்படி வரைவேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீக்வன்சி பாலிகன் வித்தவுட் ஹிஸ்டோகிராம் ஃபர்ஸ்ட் கேஸ் மேம் இது கண்டினியூஸ் எஸ் நான் ஹிஸ்டோகிராம் இல்லாமல் வரையணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றுக்கும் கிளாஸ் இன்டர்வலுக்கும் மிட் பாயிண்ட் ஃபைன் பண்ண போகிறோம் மிட் பாயிண்ட் எப்படி ஃபைன் பண்ணுறது மேம் இது ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் இருக்க பாயிண்ட் எப்படி ஃபைன் பண்ணுவோம் டே 1க்கும் 3க்கும் இன்பிட்வீனில் இருக்க நம்பர் 2ன்றது எப்படி ஃபைன் பண்ணியிருப்போம் ஆவரேஜ் 1 + 3 is 4 4/2 is 2 அதே தான் இங்கேயும் பண்ணுறேன் 20 + 10 is 30 30/2 தானே 15 மிட் பாயிண்ட் ஃபைன் பண்ணிடலாமா இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் இன்டர்வலுக்கும் நம்ம எடுக்கிறோம் 10 + 20 15 15/2 is 10 + 20 is 30 30/2 is 15 நெக்ஸ்ட் 20 + 30 is 50 50/2 is 25 இது அப்படியே 10 அதாண்டா இன்க்ரீஸ் ஆக போகுது கிளாஸ் சைஸ் என்னவோ அதுதான் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் நீ அப்படியே எழுதிக்கலாம் ஒன்றா ஃபைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை 15 25 35 45 55 65 75 85 ஓகே முடிஞ்சது நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி அவங்களே கொடுத்துருப்பாங்க எழுதிக்கோ எப்பவுமே இந்த கிளாஸ் மார்க் இருக்குல்ல இது எக்ஸ் கோஆர்டினேட்
frequency இருக்குல்ல இது y coordinate. So x, y ன்னு எடுத்து coordinates plot பண்ணலாமா? இதுதான் without histogram. என்ன பண்ண போறேன் மேம் 15,4 கிராஃப்ல போயிட்டு 15 இங்க இருக்கு 4 ஓகே அப்ப இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் 25,6 மேம் 25,6 ஓகே. நெக்ஸ்ட் ஒன் 35,8 நெக்ஸ்ட் 45,12 நெக்ஸ்ட் 55,10 65,5 sorry 14 65,14 நெக்ஸ்ட் 75,5 85,7 ஓகே எல்லாமே பிளாட் பண்ணியாச்சு. இங்க மார்க்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்ல கிளாஸ் இன்டர்வல் மிட் பாயிண்ட் ஜஸ்ட் டேட்டா தான். அப்போ உனக்கு நெகட்டிவ் வேல்யூவா இருந்தாலும் போகலாம். ஸோ இங்கே 0 to 10 ஆக்சுவலாக 10 to 20 ஆரம்பிச்சனால நான் 0 to 10 தான் அது ப்ரீவியஸாக இருக்க கிளாஸ் இன்டர்வல் எடுக்க போகிறேன். 0 to 10க்கு மிட் பாயிண்ட் 5 ஆனால் அங்கே ஃப்ரீக்வன்சி எதுவும் இல்லையா அப்போ அதோட குவாடினேட் 5,0 எஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் 5,0 அண்ட் இங்கே உனக்கு 80 to 90 கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் இருக்க போது உனக்கு 90 to 100ல மிட் பாயிண்ட் 95,0 இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா உனக்கு லைன் கிராஃப் அதாவது ஃப்ரீக்வன்சி பாலிகன் கிடைச்சிடும். ஓகே இது வித்தவுட் ஹிஸ்டோகிராம். வித்தவுட் ஹிஸ்டோகிராம்னா இந்த எக்ஸ்ட்ராவாக இந்த மிட் பாயிண்ட் மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கிளியர்? ஸோ that's it about today's class. ஸோ சம்மரி பார்த்துடலாம் என்னென்ன லேர்ன் பண்ணியிருக்கோம் இந்த சாப்டரில். ரொம்ப சிம்பிளான சாப்டர். ஃபர்ஸ்ட் டேட்டானா என்னன்னு பார்த்தோம், தென் டைப்ஸ் ஆஃப் டேட்டானா என்னன்னு பார்த்தோம், ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் ஃபார் அன்குரூப் டேட்டா குரூப் டேட்டா பார்த்தோம். இதில் டேலி மார்க்ஸ் பார்த்துருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் குரூப் டேட்டாவாக இருந்தால் உனக்கு கிளாஸ் இன்டர்வல் கண்டினியூஸாக டிஸ்கண்டினியூஸாக இருந்துச்சு. கண்டினியூஸாக இருந்தால் ஈஸியாக நீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். டிஸ்கண்டினியூஸாக இருக்க கேஸில் கண்டினியூஸாக மாற்றுறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்றதை பார்த்துருந்தோம். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் அன்குரூப் டேட்டாவுக்கு நம்ம பை சார்ட் பார்த்துருக்கோம். பை சார்ட்டில் 2 டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் கொடுத்துருந்தேன். ஒரு ஃபார்முலா வென் வேல்யூஸ் ஆர் கிவன், வேல்யூ கொடுத்துருந்தா அதோட ஃப்ராக்ஷனல் வேல்யூ இன்டூ 360 பண்ணால் உனக்கு ஆங்கிள் கிடைச்சிடும். ஒருவேளை பர்சன்டேஜஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பர்சன்டேஜ் பை 100 இன்டூ 360 அது உனக்கு அந்த பர்டிகுலர் காம்பவுண்டுக்கான டிகிரி எவ்வளோன்னு கொடுத்துரும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது குரூப் டேட்டாக்கு 2 ரெப்ரசன்டேஷன். ஒன்று ஹிஸ்டோகிராம். ஹிஸ்டோகிராம்ன்றது லைக் பார் கிராஃப், ஆனால் பார் கிராஃபில் உனக்கு கிளாஸ் இன்டர்வலாக இருக்கும், அது பர்டிகுலர் வேல்யூஸாக இருந்திருக்கும். இங்கே கிளாஸ் இன்டர்வல்ஸாக இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் கிளாஸ் இன்டர்வலும் ஒய் ஆக்சிஸில் நம்ம ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கிறோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம். இது கண்டிப்பாக ஸ்கேல் எழுதியிருக்கணும். ஓகே நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் பார்த்தது நீ வந்து ஃப்ரீக்வன்சி பாலிகன் பார்த்தா. ஃப்ரீக்வன்சி பாலிகனே 2 விதமாக பார்த்தோம். ஒன்று ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது, அது ஜஸ்ட் நீ ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணிட்டு ஒவ்வொரு மிட் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி லைன் வரைஞ்சிட்டுனா இது ஃப்ரீக்வன்சி பாலிகன். ஃப்ரீக்வன்சி பாலிகனை ஹிஸ்டோகிராம் இல்லாமல் வரைகிறதுக்கு மிட் பாயிண்ட்னு ஒன்று ஃபைன் பண்ணுவோம். மிட் பாயிண்ட் எப்படி ஃபைன் பண்ணோம், கொடுத்துருக்க கிளாஸ் இன்டர்வலில் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணால் மிட் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ மிட் பாயிண்ட் கமா ஃப்ரீக்வன்சி அதாவது ஒரு குவாடினேட்டாக எடுத்துகிட்டு போய் ப்ளாட் பண்ணுவோம். ஸோ இதில் ஃப்ரீக்வன்சி பாலிகனில் உனக்கு எங்கேயாவது கிளாஸ் இன்டர்வல் மிஸ் ஆக போது ஸ்டார்டிங்கில் ஹிங்க் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஜிக்ஸாக். இது இல்லாமல் மேம் எனக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி பாலிகன் எக்ஸ் ஆக்சிஸில் ஆரம்பித்து எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே முடியணும் அப்படின்ற கேஸில் அதுக்கு முன்னாடி இன்டர்வலோட மிட் பாயிண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கோ. லாஸ்ட் இன்டர்வல் எது வரைக்கும் முடிஞ்சிருக்கோ அதுக்கு நெக்ஸ்ட் ஒரு இன்டர்வல் எடுத்துக்கோ. சில கேசஸில் நம்மளால் அப்படி எடுக்க முடியாது. அந்த கேசஸில் அந்த பாரில் வெர்டிக்கல் லைன் இருக்குல்ல அதோட மிட் பாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அந்த சில கேஸ் தான் நம்ம மார்க்ஸ் பார்த்தோம். மார்க்ஸில் நெகட்டிவ் மார்க் இல்லை, 100க்கு மேலே மேக்ஸிமம் கிடையாது 100 மார்க் டெஸ்ட்டில். ஸோ அந்த கேசஸில் நம்ம அப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் இவ்வளோதான் இந்த சாப்டர். ஜஸ்ட் 2 ஆக்சுவலாக 2 டைப்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக 3 கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அண்ட் இந்த டிஸ்கண்டினியூஸ் கிளாஸை எப்படி கண்டினியூஸ் கிளாஸாக மாற்றுறது, அவ்வளோதான். ஓகே டன் வித் திஸ் சாப்டர். Thank you and let's see in the next class in a very next chapter. Thank you, bye bye.